அம்மா அவசர அவசரமாக சமைத்து கொண்டிருந்தாள். அடுப்பில் மீன் குழம்பு கொதிக்கிறது. தனுவுக்கு தெரியும், அம்மாவின் மனது அப்படித்தான் கொதித்து கொண்டிருக்கும் என்று. சிறிய சுள்ளி தடிகளை அடுப்புக்குள் போட நெருப்பு முலாசிக் கொண்டு எரிகிறது. அம்மாவின் முகத்தில் பரபரப்பும் குழப்பமும் கவலையாக படிந்து கிடக்கிறது. கண்களில் நீர் தழும்பி நின்று வழியலாமா இல்லையா என்று தயங்கி உருள்கிறது. அம்மாவை பார்க்க தனுவுக்கு பாவமாக இருக்கிறது. வெங்காயம் இன்னுமா உரிச்சு முடியல? கெதியாய் அம்மா அவசரப்படுத்தினாள். எனக்கு இயலாது, நீயே உரி என்று உதறி எழும்ப வேண்டும் போல ஒரு வேகம் வந்தது. தனு உரித்த வெங்காயங்களை அம்மாவிடம் தள்ளினாள். எனக்கு பிடிக்கல அம்மா. இவர் ஏன் இப்போ வந்தார்? எங்களையும் இவ்வளவு நாளும் விட்டு விட்டு போனவர் தானே. அவர் இல்லாமல் தானே நாங்கள் இவ்வளவு நாளும் வாழ்ந்தனாங்க. அவர் இல்லாமல் இந்த வீடு நல்லாதானே இருந்தது. தனு சினத்துடன் சொல்லும் போதே அம்மா ஓடி வந்து அவள் வாயை பொத்தினாள். ஒன்றும் கதைக்காதே அடி, வெளியில் அவருக்கு கேட்டிட போகுது. தனு கதவு வழியாக வெளியே பார்த்தாள். விராந்தையில் பிராம்பு கதிரையில் தலை குனிந்தபடி நரைத்த மெல்லிய தாடி மீசையுடன் அமர்ந்திருப்பவரை உற்று பார்த்தாள். அப்பா அப்பா என்ற வார்த்தையை வாய் உச்சரிக்க மறுத்தது. அம்மாவுக்கு உதவியாக வந்து அடுப்பில் குழம்பை துழாவி விட்டு கொண்டிருந்த பக்கத்து வீட்டு தேவானை ஆச்சி தனுவுடன் மெல்லிய குரலில் சொன்னார். பிள்ளை, இது கோவப்படுற நேரம் இல்லை. என்ன இருந்தாலும் அவர் உன்ற அப்பா அல்ல. அவர் ஒன்றும் என்ற அப்பா இல்லை. அம்மாவையும் 5 வயசில் என்னையும் விட்டுவிட்டு யாரோ ஒரு பொம்பளையோடு போய் இருந்தவர் தானே ஆச்சு. சொல்லும் போதே தனுவின் கண்கள் நிறைந்து நின்றது. குரல் அழுகையில் தழுதழுத்தது. ஆச்சி வந்து பக்கத்தில் அமர்ந்து தனுவின் தோலை அணைத்து கொண்டாள். ஆச்சி இவளுக்கு வடிவாய் விளங்கப்படுத்தி சொல்லுங்கோ. இவள் ஏதும் கதைக்க போய் மனுஷன் திரும்பியும் எங்கனா போயிட போகுது. அம்மா பதட்டப்பட்டாள். அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. இஞ்ச பார் தனு, ஏதோ புத்தி கெட்டு போய் உங்களை விட்டுட்டு போன மனுஷன்தான் இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு உணர்ந்து மனம் மாறி உங்களை தேடி வந்திருக்கார். ஏதும் கோபமாக கதைச்சு போடாத. மனுஷனை பார்க்கவும் பாவமாக கிடக்குது. பார், வந்ததிலிருந்து தலையை குனிஞ்சு கொண்டு இருக்கிறத. உங்களை விட்டு விட்டு போன குற்ற உணர்வு தான் இருக்கும் தானே. அதையும் நீ கிளறி போடாத. அம்மா எல்லாம் சமாளிச்சுப்பா. அம்மாவே மனசை ஆற்றி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது உனக்கு என்ன வந்தது? அதில்லை ஆச்சி, அம்மாவோட சண்டை என்றால் என்னை ஏன் விட்டுட்டு போனவர் சரி சரி பிழைதான். மெதுவாய் கதை பிள்ளை. ஒருவர் செய்த பிழையை மட்டும் எப்பவும் நினைக்காத. அவர் உன்னில் அன்பாய் இருந்ததையும் நினைச்சு பாரு. அப்பா உனக்கு கோபம் வராது. ஆனால் ஆச்சி, அவரால் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டா. இந்த வீட்டில் அப்பா இல்லாமல் அம்மாவும் நானும் தனியாக இருந்தோம். சீவியத்துக்கே வழி இல்லாமல் இருந்தோம். எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு ஸ்பீடில். இனி நடக்கிறத பார்ப்போம். அதுதான் எங்களை வேண்டாம் என்று வேறு பொம்பளைகிட்ட போனவராச்சே. இப்போ என்னவா? அந்த மனுஷியோட ஏதோ பிரச்சனையாக்கும். அதுதான் தான் செய்த பேயை உணர்ந்து திரும்பி வந்திருக்காராம். நீ எதுவும் கதைக்காமல் பேசாமல் இருப்பில்ல. அம்மாவுக்காக கொஞ்சம் பொறுத்து போவேன். தனு அம்மாவின் முகத்தை பார்த்தாள். இந்த அம்மா அப்பாவின் வருகையில் மகிழ்கிறாளா? வயசையெல்லாம் மறந்து விட்டாளா? அல்லது வேறு வழியின்றி மௌனமாக ஏற்றுக்கொள்கிறாளா? அப்பா தயங்கி தயங்கி உள்ளே வந்து விராந்தையில் அமர்ந்து 2 மணி நேரம்தான் ஆகிறது. அவரை பார்த்ததும் அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய் சில வினாடிகள் நின்றதை தனு பார்த்தாள். பின்னர் அவன் முன்னால் தரையில் அமர்ந்து தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அவர் எதுவும் பேசவில்லை. குனித தலை நிமிரவில்லை. அம்மா அழுது முடியட்டும் என்று காத்திருந்தாரோ? அம்மாவின் இயலாமை, துயரம் எல்லாமே அந்த அழுகையில் கரைந்து போகட்டும் என்று நினைத்தாரோ? சிறிது பொறுத்து, அழாதே, எழும்பு என்றார். அம்மா உடைந்து போய் பரிதவித்து நின்றதை தனு அப்போது பார்த்தாள். இருங்கோ, அம்மா சொல்லிவிட்டு ஓடிப்போய் தேசிக்காய் கரைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். பேசாமல் வாங்கி மடமடவென்று குடித்தார். அம்மா தனுவை வா என்று கூப்பிட்டாள்.
தனு அறைக்குள்ளே நின்று விட்டாள். அப்பா முன்போக மனம் விரும்பவில்லை. அவர் மீதுள்ள கோபம் மனதுக்குள் விசிறி அடித்து கொண்டிருந்தது. தனு வளர்ந்து விட்டால், இப்போ 7 படிக்கிறாள். அம்மா சொல்வதும் எங்கே அவள் என்று அப்பா கேட்டதும் இவள் காதிடம் விழுந்தது. அம்மா அறைக்குள் வந்து தனுவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அப்பா முன் நிறுத்தினாள். ஒருவித தயக்கத்துடன் அவர் தனுவை பார்ப்பதும் கண்களை மூடி திறப்பதுமாக 1 நிமிடம் நகர்ந்தது. இங்கே வா. ரகசியம் பேசுவது போல அவர் குரல் மெலிதாய் ஒலித்தது. தனு அருகில் போகவில்லை. அவர் முகமே ஞாபக பரப்பிலிருந்து மறைந்து போயிருந்தது. புதிய ஒரு மனிதராக தோன்றினார். சற்றென்று குசினிக்குள் வந்து அமர்ந்து விட்டாள். அப்போது உள்ளே வந்த தேவானை ஆச்சி அப்பாவிடம் போய் ஓரிரு வார்த்தைகள் கதைத்துவிட்டு குசினிக்குள் வந்தாள். 10 மணியாகுது. கெதியா சமைப்பில்லை. மனுஷன் பசியோடு இருக்கும். கீரையும் பைத்தங்காயும் தான் இருக்கு ஆச்சி. மீன் வாங்கலாம். கையில் காசு இல்லை. 1/2 கிலோ மீன் வாங்கி தரீங்களோ? பிறகு காசு தரேன். சரிப்பில்லை. பையத்தா, நான் போய் வாங்கி வரேன். பையை கொடுத்து விட்டு ஆச்சி அவருக்கு பாறை மீன் என்றால் நல்ல விருப்பம். பார்த்து வாங்கோ என்றாள். அம்மா, ஹோமோம் சரியா வெளியே இருக்கும் தான். ஆனாலும் பார்த்து வாங்கி வரேன். பையை கொண்டு ஆச்சி போக அம்மா கீரையை அடுப்பில் வைத்தாள். நீ ஏன் அப்பாவோட கதைக்காமல் ஓடி வந்து நீ? அம்மா ஆதங்கத்தோடு கேட்டாள். தனு எதுவும் பேசாமல் வெங்காயம் உரித்து கொண்டிருந்தாள். 20 நிமிடத்தில் ஆச்சி மீனை வாங்கி வந்து கொடுத்தாள். விலை, பாறை எல்லாம் சரியான விலை பிள்ளை. பாறை மீன் 1/2 கிலோ 850 ரூபாய். வேண்டினான். கிளிநொச்சி சந்தைக்கு போனால் கொஞ்சம் குறைவாக வாங்கலாம் தான். இது உள்ளூர் சந்தையில் 50-100 கூட்டி தான் விற்பானாம். சரி ஆச்சி. அவசரத்துக்கு கணக்கு பார்க்க அம்மா மீனை கழுவி அடுப்பில் குழம்பை வைத்தாள். அம்மா எப்போதாவது சூடை, திரளி மீன்தால் வீட்டில் சமைப்பாள். பாறை, விலை மீன் எல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. விலையை கேட்டாலே தலையை சுற்றும். இன்றைக்கு அம்மாவின் செயல் ஆச்சரியத்தை தந்தது. பாறை மீன் குழம்பு என்பதால் தான் இத்தனை அருமையான வாசனை வருகிறதா? அப்பா முதல்ல சாப்பிடட்டும், பிறகு ஆறுதலாய் கதைக்கலாம். ஆட்சிக்கு அவர்களின் நிலைமை தெரியும். அதனால் திரும்பி வந்த அப்பாவை தனு ஏதும் கதைத்து குழப்பிவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தாள். அது தனுவுக்கு புரிந்தது. நீங்கள் சமையுங்கோ, நான் பின்னால் போகிறேன். தனு எழுந்தாள். போய் அப்பாவோட கொஞ்சம் கதையாம் பிள்ளை, அம்மா கெஞ்சும் குரலில் சொன்னாள். என்னால் இயலாது, நீ போய் கதை. வெடுக்கென்று சொல்லிவிட்டு தனு வெளியே வந்தாள். ஓரக்கண்ணால் அப்பாவை பார்த்து கொண்டே பின்பக்கம் போனாள். அதே நிலையில் அசைவற்று இருந்தார். முகம் சோர்ந்து வாடியிருந்தது. அந்த வீட்டின் நடுவே அவர் அமர்ந்திருப்பது புதியதொரு காட்சியாக தென்பட்டது. மனதுக்குள் தான் செய்த துரோகம் அலை கவிழ்த்தது தானே செய்யும். நல்லாய் பட்டட்டும். விரானையும் 2 அறையும், விரந்தை ஓரம் சமையலறையும், பின்புறமும் ஒரு சிறு விராந்தையும் உள்ள சிறிய வீடுதான். ஆனால் நேர்த்தியாக கட்டப்பட்ட அழகான வீடு. இந்த வீடும் 1/2 ஏக்கர் காணியும் அப்பாவினுடையது. அதை மட்டுமே அவர்களுக்கான அப்பா விட்டு போயிருந்தார். அதற்கு அம்மா மட்டுமே உயிர் கொடுத்தாள். அப்பா இல்லாத வீட்டின் வெறுமையை அம்மா அயராத உழைப்பு நிரம்பி வைத்தது. அம்மாவினதும் தனுவினதும் தனிமையும் துயரத்தையும் இந்த வீடு அறிந்திருந்தது. ஆறுதல் தந்திருந்தது. நிழலாய் அரவணைத்திருந்தது. இரவின் இருளில் அவ்வப்போது கேட்கும் அம்மாவின் விசும்பல்களில் இருக்கும் வலியும் கண்ணீரும் தனுவின் உறக்கத்தையும் விரட்டியிருக்கிறது. அதற்கு காரணமானவர் மீது வெறுப்பும் கோபமும் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. அவரை இப்போது நேரில் பார்க்கும்போது கூட அது தணிவதாக இல்லை. அம்மா எப்படி அவரை மன்னித்தாள்? தோற்றுப்போன வழி இருந்தாலும் வாழ்வின் யதார்த்தம் அவள் வாயை கட்டி போட்டு விட்டதா? எதிர்காலத்திலாவது
அவரது துணை தேவை என்று நினைத்தாளா? குழப்பத்துடன் தனு வீட்டின் பின்பக்கம் வந்தாள். வெயிலில் சுளீரென்று எரித்து கொண்டிருந்தது. சூரியன் உச்சியில் நின்றது. வீட்டின் பின் விராந்தையில் நின்று எதிரே பார்த்தாள். பின் முற்றத்தில் மாமரம் நிழல் பரப்பி நின்றது. பின் வேலி ஓரம் தென்னை மரங்கள் வரிசையாய் நின்ற நிறை காய்களுடன் நின்றன. கிணற்றை சுற்றி வாகை மரங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கீரை செழித்திருந்தது. வேலியில் 4-5 பாவல் கொடிகள் இப்போதுதான் பூத்திருந்தன. அத்தனையும் அம்மாவின் உழைப்பு. தனு வழி இறங்கி மாமர நிழலுக்கு வந்தாள். பின்புற வேலி தாண்டி சிறிய தூரத்தில் உயரமான குளக்கட்டு தெரிந்தது. சிறிது அகலமான நடைபாதையோடு அமர்ந்திருந்தது. இந்த மதிய நேரத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் விற்றென்று விரைந்து போனது. 4-5 மாடுகள் வரிசையாக நடந்து போய் கொண்டிருந்தன. பின்னால் குளம் இருப்பதால் காற்றில் எப்போதும் வெம்மை தெரியவில்லை. வெயில் நேரத்தில் கூட காற்றில் ஒருவித குளிர்ச்சி இருக்கும். இப்போதும் வெண்மையும் குளிர்ச்சியும் கலந்த காற்று வந்து முகத்தை தடவிச் சென்றது. வீட்டின் வலது பக்கம் பறந்து கிடந்த வயல் நிலம், பயிர் வளர்ந்து கதிர் முற்றி சரியும் காலம் வரை கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே காட்சி தரும். இடது பக்க வேலியோரம் தேவானை ஆட்சியின் வீடு. நெருக்கமான கிழுவை மரங்களால் வேலி அடைக்கப்பட்ட காணி. சிறிய வீடு, அதற்கப்பாலும் சிறிது தூரத்திற்கு தோட்டக்காணி. இந்த வயல்களிலும் தோட்டக்காணிகளிலும் தானே அம்மா வேர்க்க விறுவிறுக்க உயர்த்து அவளை வளர்த்திருக்கிறாள். அப்பா விட்டு போன நேரம் என்ன நடந்தது என்றே அவளுக்கு நினைவில் இல்லை. பிள்ளை, அதுங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும். மகன் வந்துட்டார் என்றால் சந்தோஷப்படுவினான். அம்மா தயங்கியபடியே அப்பாவிடம் போய் கேட்டாள். நீங்கள் இங்கே வந்ததை மாமா மாமிக்கு சொன்னீங்களே? இல்லை என்று தலையசைத்தார். அவைக்கு நான் என்னவென்று சொல்லுறது? வந்துட்டேன் தானே, ஆறுதலாய் சொல்லுவோம். சரி. அப்பாவிடம் சரி என்று சொல்லிவிட்டு வந்தாலும் அம்மாவுக்கு மனம் கேட்கவில்லை. ஐயோ ஆச்சி, இவர் வந்ததை உடனும் தங்களுக்கு சொல்லவே இல்லை என்று அவை குறை நினைக்கப் போகினான். மாமி, இவர் வந்திருக்கிறார். என்னது? ஆறு வந்தது? உங்களோட மவன்தான். என்ன பிள்ளை சொல்லுறாய்? இப்போ மதியம்தான் வந்தவர் மாமி. நான் சமைத்து கொண்டு நின்றவன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கார் என்ற அம்மலாச்சி. இப்போவாவது அவனுக்கு புத்தி வந்ததே. என்ன மாதிரி இருக்கிறான்? கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறார் மாமி. கணக்க கதைக்கலை, நானும் ஒன்றும் கேட்கல. நீங்களும் வந்து ஒன்றும் பேசி போடாதீங்கோ. சரி பிள்ளை, வயசெல்லாம் என்னத்துக்கு? அந்த மனுஷியோட ஏதும் பிரச்சனைப்பட்டு வந்திருப்பான். இனி கதைக்க என்ன இருக்கு? மாமா வயலுக்கு போட்டார். அவர் வந்த உடனே வாரோம். இனியாவது உன்ற துன்பம் தீரட்டும். சரி மாமி, வைக்கிறேன். அம்மா கைபேசியை அணைத்து விட்டு அப்பாவிடம் போனாள். நீங்கள் வந்ததை மாமிக்கு சொன்னான். வாயால் மாமா வந்தவுடன் வாரம் என்று சொன்னாங்க. நிமிர்ந்து பார்த்த அப்பாவின் கண்களில் பயமும் தடுமாற்றமும் தெரிந்தது. வந்து என்ன சொல்ல போகினோமோ? ஆறுதலாய் சொல்லியிருக்கலாம். வாய்க்குள் முணுமுணுத்தார். சரி, நீயும் தனுவும் போய் சாப்பிட்டு வாங்கோ. அவை வர நேரம் வரட்டும். சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் படுப்போம் என்று அறைக்குள்ளே போயிட்டுராக்கும். பிள்ளை, அப்பாவுக்கு பாயும் தலகாணியும் எடுத்து கொடு. நீங்கள் போய் எடுத்து கொடுக்கணும் அம்மா. தனுவின் குரல் தகைத்து போயிருந்தது. அதில் கோபமோ வெறுப்போ இல்லை. அம்மா அறைக்குள் போனாள். அப்பா அங்கு நின்றால் தனு வாசல் கதவருகே நின்று கொண்டாள். அப்பா அறை மூலையில் இருந்த பழைய மர அலமாரியை திறந்து பார்த்து கொண்டிருந்தார். என்னப்பா பார்க்கிறீங்க? அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் லாட்சியை திறந்தார். ஏதாவது வேணுமே? என்ன தேடுறீங்க? வாரம் சொல்கிறேன் பொறு. அப்பா லாட்சிக்குள் இருந்த பெரிய உரையை எடுத்து பிரித்து பார்த்து கையில் எடுத்து கொண்டார். என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா பதட்டமானாள்.
அப்பா அந்த பெரிய உரையை எடுத்து தனது பைக்குள் வைத்து கொண்டார். ஏன் இதை எடுக்கிறீர்கள்? அம்மா கலக்கத்தோடு கேட்டாள். குறு நாக்கில் கடை நடத்தி சரியான நட்டமாக போச்சு. லட்சக்கணக்கில் கடன் வந்துடுது. இந்த வீடு என்ற பேரில் தானே இருக்குது. அதுதான் வீட்டினரை உறுதி எடுக்க வந்தேன். இந்த வீட்டை விற்கிற போகிறேன். விலையும் பேசியாச்சு. 1 மாதத்தில் வீடு கைமாறிடும். நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது பார்த்து போயிருங்கோ. இப்போ நான் போகிறேன். அம்மா இடி வீழ்ந்தவளாய் அரண்டு போய் நின்றாள். அப்பா கதவருகே நின்று தனுவை தாண்டி கொண்டு வெளியே போனார். முற்றம் கடந்து தெருவில் இறங்கி போனவரை தனு அதிர்ச்சியுடன் பார்த்தாள். இன்னும் சில வினாடிகளில் கேட்கப் போகும் அம்மாவின் பெரும் கதறலை எப்படி எதிர்கொள்வது? ஐயோ கடவுளே! தனு பதறிக்கொண்டே அம்மாவை நோக்கி ஓடினாள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் முடிச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.